அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த குறைந்த பட்ஜெட்டில் காரு கேட்டிருந்தீங்க. நான் அந்த வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 10 மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேனுங்க. ஒரு 7-8 மாதம் இருக்குங்களா, 7-8 மாதத்துக்கு மேலே ஆகி போச்சு. நிறைய பேர் அப்புறம் கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி குறைந்த பட்ஜெட்டில் எந்த கார் வாங்கலாங்க, மீடியமான பட்ஜெட்டு அப்படின்னு. நான் வந்து அன்றைக்கி வந்து உங்களுக்கு 1 லட்சம் to 2 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் மேக்ஸிமம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ₹1 பட்ஜெட் வந்து நான் தொடங்கினேங்க. இப்போ வந்து ஒரு ₹2 to ₹3 பட்ஜெட்டுக்குள்ளே என்ன வண்டி வாங்கலாம் அப்படின்னு நம்ம இதை பற்றி இன்றைக்கி நம்ம எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் நான் சொல்கிறேனுங்க. என்னுடைய சொந்த கருத்து சொல்கிறேன். நிறைய பேர் வந்து நீங்கள் அந்த வண்டி சொல்லியா இந்த வண்டி சொல்லியான்னு கேட்க வேண்டாம். ஓரளவுக்கு இப்போ என்ன தெரியுங்களா, நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, லக்ஸுரி கார் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து விலை கம்மியாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லி லோ பட்ஜெட்டை நிறைய பேர் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஸ்பேர்ஸ் கிடைக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படியே கிடைச்சாலும். இப்போது நான் போன இதுலேயே வந்து நான் அந்த லோ பட்ஜெட் கார் போடும்போது நான் இண்டிகாவை பற்றி பெருசாக பேசலை. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இண்டிகா வந்து எனக்கு ₹1 கீழே ஏகப்பட்ட வண்டி வந்துருச்சுங்க. 40, 50, 60, 70க்கெல்லாம் வண்டி வந்துருச்சு. என்ன தெரியுங்களா பிரச்சனை, அதுக்கு கை வச்சோம்னு வச்சுக்கேன், வேலை செய்கிறது பயங்கரமான பில்லு வந்துடும். இன்றைக்கி பழைய வண்டியில் நீங்கள் மேக்ஸிமம் இண்டிகா இன்றைக்கி நம்ம எடுத்தோம்னா ஃபுல் பேட்சருக்கு வந்துருக்குதுங்க. சேஸே எடுத்து போயிருக்குது நிறைய வண்டியில். சேஸு, டிங்கரிங்கு, பெயிண்டிங்கு, சீட் கவர் இத்தான வேலை பூரா செஞ்சோன்னு வச்சுக்க, பெயிண்ட் ஃபுல் பெயிண்ட் அடித்து அத்தனை வேலையுமே 70-80 ரூபா வந்துடும். ஆனால் வண்டியை அவங்க 50 ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பாங்க, இல்லை 40 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்துங்க இண்டிகா பொறுத்த வரைக்கும் ஒரு 1 ஓனர் வண்டி நல்ல மெயின்டெண்டு, எந்த பேட்ச் ஒர்க்கும் இல்லாமல் இருக்கிற வண்டி, கடலோர மாவட்டங்களில் கொஞ்சம் ஓடாமல் கொஞ்சம் நல்ல மெயின்டைன் ஆகிருக்கிற வண்டியாக இருந்தால் நீங்கள் இண்டிகா வாங்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கம்மியாகி போச்சுன்னு வச்சுக்கங்களேன் இண்டிகாங்கிறது. இண்டிகா விஸ்டாக் வந்துட்டாங்க அடுத்தது. அதுக்கப்புறம் இண்டிகோ, அப்புறம் இண்டிகோவில் சிஎஸ்ஸு, அதில் CR4 இன்ஜினு. அந்த CR4 இன்ஜின் வேணால் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நான் உங்கள்கிட்ட மெயினாக சொல்லணும்னு நினச்சேனுங்க. CR4 இன்ஜின் பார்த்திங்கன்னா, நாங்கள் இப்போ சென்னை போயிருந்தோம் ரீசெண்டாக போயிருந்தபோது லாஸ்ட் வீக்குங்க. போன வாரம் ஒரு டீவோடு வண்டியில் ஏறி நைட்டு போனோம் ரூமுக்கு. அந்த வண்டிங்க 3,85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்ஜின் வேலையே செய்யலைங்களாம்மா. ஒரே ஓனர், அவரே புது வண்டி வாங்கி இன்றைக்கி வரைக்கும் இன்ஜின் பிரிக்காமல் CR4 இன்ஜின் டாடா இண்டிகா ஓட்டிகிட்டு இருந்தார். பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் தானுங்க எல்லாருமே வச்சுருக்கிறது. அவ்வளோ ஒரிஜினாலிட்டியே நல்லா வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ₹2 பட்ஜெட்டில் இனி அடுத்தது என்ன வண்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதே மாருதிக்கு தான் கொடுப்பேனுங்க. அது நம்ம டீமர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். என்ன காரணம் அப்படின்னாங்க, மெயின்டெனன்ஸ், வண்டியினுடைய சர்வீஸ் பில்லு. சும்மா நார்மலாக நம்ம ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணோம்னா ஒரு ₹2 ₹3 அதோட முடிஞ்சிடும். இன்னொன்று ₹4 வரும்னு வச்சுக்கோங்க. ₹5 கீழே ஒரு ₹5 தாண்டவே தாண்டாது. ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, டீசல் ஃபில்ட்ரு, எல்லா இது மாற்றினால் கூலண்ட் ஆயில் அத்தனை என்ன வேலை செஞ்சாலும் சரிங்க, இவ்வளோ தான் வரும் சர்வீஸ் பில்லுக்கு. அப்புறம் ஸ்பேர்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் விலை கம்மியாக இருக்கும் மாருதி ஐட்டமில். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே மாருதி வந்து நான் வந்து ப்ரிஃபரபிள் சொல்லணுங்க. ஆனால் இன்னொரு விஷயங்க, அந்த சில லக்ஸுரி கார் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து மாருதியில் இருக்குது. அந்த கிசாசின்னு ஒரு வண்டி இருக்குது, அது பெருசாக இருக்காதுன்னு வச்சுக்கலாம் வண்டி. அதுக்கு அடுத்ததில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு SX4 இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து SX4 விலை கம்மி அப்படின்னு நினச்சி இன்றைக்கெல்லாம் 1.5 SX4 வந்துருச்சு பெட்ரோல் வண்டியெல்லாம். அந்த மாதிரி SX4 நீங்கள் வாங்கும்போது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய ஜாமானம் வந்து ரொம்ப விலை ஜாஸ்திங்க. அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸு, அதனுடைய சஸ்பென்சர் ஆகட்டும். ஏன்னா நீங்கள் வண்டி 1.5 வாங்கிடுவீங்க, வண்டி வாங்கி ரெடி ஈஸியாக செலவு பண்ணிடலான்னு. நான் உங்களுக்கு அந்த போன ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த யூஸ்டு கார் தெரியாமல் ஒரு வாங்கிட்டு வந்தார் பார்த்தீங்களா, SX4. அந்த மாதிரி வந்து வண்டி நீளமாக இருக்குது, பெருசாக இருக்குது, ஓகே அழகாக இருக்குது பார்க்குறக்குன்னு சொல்லி விலை கம்மியாக கிடைக்கிது, 1.5 கிடைக்கிது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டார். ஆனால் அந்த வண்டி எப்படி இருந்தது பார்த்தீங்களா. அதே மாதிரி இன்னொரு டிஎம்எஃப் ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தார். அவருக்கு அதான் நான் சொன்னேன், நான் பட்ஜெட்டு ஃபுல் சஸ்பென்சர் போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்லும்போது வந்து கொஞ்சம் ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட்லியாக இருக்கும். எதுக்குங்க, உங்களுக்கு SX4க்கு, அது பெட்ரோல் ஆகட்டும் டீசல் ஆகட்டும். இந்த மாதிரி நிறைய வண்டிகள் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். லக்ஸுரி கேட்டகரியில் வந்து விலை கம்மியாக இருக்கும், ஆனால் வண்டி வந்து சர்வீஸ் காஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் எச்சா இருக்கும்.
அந்த மாதிரி வண்டிகள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தவிர்த்துருங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி லக்ஸுரி வண்டிகள் தவிர்த்துருங்க. ஒன் ஓனருக்கு நல்லா வெல் மெயின்டைன் பண்ணி இருக்கிற காராக இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம். நீங்கள் நிறைய பேர் குரலை கேட்டிருந்தீங்க ஆல்டிஸ், அதான் நான் சொல்ல வர்றதுங்க. அதுவும் இன்றைக்கி 1.25 வந்துருச்சுங்க. ஹோண்டா சிட்டி 1.25 வந்துருச்சுங்க. ஹோண்டா அக்காடு 1.25 வந்துருச்சு. எல்லா வண்டியுமே உங்களுக்கு சீப்பாக வந்துருச்சு. நீங்கள் ஒன் ஓனர் வண்டி நல்ல வெல் மெயின்டைன் வண்டி அந்த மாதிரி இருக்கிறதா பார்த்து வாங்க. ஹோண்டா எலன்ட்ராக்கெல்லாம் இன்றைக்கி பழைய வண்டி இருக்குது பாருங்க, ஜாமனமே கிடைக்கிறதில்ல. அதெல்லாம் இன்றைக்கி 50 ரூபா 60 70 ரூபாய்க்கு வந்துருச்சு. அதுக்கு ரொம்ப ஸ்பேர்ஸ் வந்து ரொம்ப அவ்வளோ டிமாண்டாக இருக்குதுங்க. ஆயில் சர்வீஸுங்கிறது உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. எந்த வண்டியாக தான் நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த அழகு சாதன பொருட்கள், பம்பரு, ஹெட்லைட்டு, டெயில் லைட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கிறதில்ல. இந்த எலன்ட்ரா அந்த மாதிரி ரொம்ப பழைய வண்டி போக 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 அப்புறம் சொனாட்டா எம்பரா அந்த மாதிரி வண்டிகள். நான் இப்போதைக்கு உங்களுக்கு என்ன வாங்கலான்னு நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்கிறேன்னுங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆல்டோ. நீங்கள் 2 ரூபா பட்ஜெட்டில் இன்றைக்கி நீங்கள் ஆல்டோ போனீங்கனாலும் ஒரு 2010 11, ஏன்னா இப்போ வந்து நம்ம ஊர் மார்க்கெட் சொல்கிறேங்க, திருப்பூர் கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் இன்றைக்கி 2010 2 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்கு. சில ஊரில் 10 ரூபா முன் போகுது, பின்னும் போகும். ஒன் ஓனர் வண்டி ஏசி பவர் ஸ்டீரிங் எல்எக்ஸ்ஐ மாடல் நான் சொல்கிறேன்னுங்க. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் இருக்கும், கண்டிப்பாக ரேட் டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு ஊருக்கு வித்தியாசமாக இருக்கும். அதனால் அதை பார்த்து வாங்கிக்கிங்க. முடிஞ்ச வரைக்கும் வண்டி வாங்கும்போது பேட்ச் ஒர்க் இல்லாமல் வாங்கிக்கிங்க. பொரிச்சல் இல்லாமல் கொஞ்சம் ஒடுக்கு நிறைய இருக்கிற மாதிரி. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் வண்டி வந்து எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் உங்களுக்கு வண்டி பார்க்கும்போது மட்டும் ஒரு 5 நிமிஷம் ரேம்பில் ஏற்றி அடியில் மட்டும் குமிஞ்சு பார்த்து வாங்கிக்கிங்க. பேட்ச் ஒர்க் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஒரு வரைக்கும் 2 தடவை துரு பிடிச்சிருக்கா அடியில் செக் பண்ணி வாங்கிக்கிங்க. அதில் சென்னை வண்டி அதிகமாக துரு இருக்கும். கடலோர மாவட்டங்கள் ராமேஸ்வரம், தூத்துக்குடி இந்த மாதிரி எங்கெங்கே கடல் இருக்குதோ அந்த ஊர் மாவட்டங்கள் மட்டும் சில வண்டிகள் மட்டும் கொஞ்சம் வெல் மெயின்டைன் பண்ணாத வண்டி, இந்த உப்பு தண்ணியில் கலவர வண்டி. நான் உங்களுக்கு போன வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் கீழே ஃபுல்லாக எவ்வளோ பேட்ச் ஒர்க் இருந்ததுன்னு சொல்லி. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் நீங்கள் அப்புறம் இந்த பக்கம் ஏரியாவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அப்புறம் இங்கெல்லாம் கடலே கிடையாதாச்சு. அப்புறம் நம்ம ஏரியா சைடெல்லாம் இங்கே சேலம், மதுரை இந்த பக்கம் இப்படியே வந்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, மேட்டுப்பாளையம், அப்படி ஈரோடு, அப்படி நீங்கள் இந்த லொக்காலிட்டிக்கு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் பேட்ச் ஒர்க் கம்மியாக இருக்கும். அதுலேயும் சில வண்டிகளில் வந்து நல்லா கழுவி டெய்லி கழுவி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுலேயும் பேட்ச் ஒர்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டெய்லி சில பேர் வந்து எடுத்து பைப் பிடிச்சிக்கோங்க, ஏன்னா தண்ணி மோந்து ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க வண்டி மேலே, ஃபுல்லாக வண்டி சீக்கிரம் பேட்ச் ஒர்க் வந்துடும். அந்த மாதிரிலாம் கழுவக்கூடாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் துணியில் தொட்டு தொடச்சா போகுது வண்டியை. எப்போ ஈரத்துணி முறுக்கிட்டு நீங்கள் தொடச்சா போகுது. தண்ணியெல்லாம் ஊற்றி தேய்ச்சி கழுவுனிங்கன்னா சீக்கிரம் பேட்ச் ஒர்க் வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து நான் உங்களுக்கு சொன்னது ஆல்டோ போகலாங்க, வேகனார் போகலாம். 2 to 3 ரூபா பட்ஜெட்டில் வந்து வேகனார் போகலாங்க. மாருதியில் ஸ்விஃப்ட்டு போகலாங்க. ஸ்விஃப்ட் பெட்ரோலும் இருக்குது, ஸ்விஃப்ட் டீசல் இன்றைக்கி வந்துருச்சு. 2007 இன்றைக்கி நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா 2.5 வந்துருச்சு. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஒன் ஓனர் வண்டியே வாங்கிக்கிங்க. சர்வீஸ் ரெக்கார்ட் இருந்தால் 2 லட்சத்துக்குள்ளே வண்டி ஓடுன மாதிரி வாங்கிங்க. இப்படி தான் ஸ்விஃப்ட்டு எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக 3 லட்சம் 3.5 லட்சத்துக்கு மேலே ஓடுது. நான் இது வரைக்கும் பார்த்துருக்குறேன். இன்ஜின் வேலை செய்யாமல் ஒரு வண்டி ஓடி இருக்குது. டிசைருங்க, மாருதி கம்பெனியில் நீங்கள் தாராளமாக நீங்கள் போகலாம். கொஞ்சம் செலவு கம்மி தான். பெட்ரோல் போனாலும் சரி, டீசல் போனாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பார்த்துக்குங்க. மாருதி கம்பெனி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் பார்த்துங்க. ரெண்டாவது வந்து ஹுண்டாய் கம்பெனிக்கு போகலாங்க. நீங்கள் i10, i20 அதே 2 to 3 ரூபா பட்ஜெட்டில் வந்து i10ங்க 2010 எல்லாமே 10க்கு மேலே தான். i10ங்க, i20 இந்த வண்டிகள் தாராளமாக நீங்கள் வந்து போகலாம். 2 to 3 ரூபா பட்ஜெட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். எக்ஸன்ட் போகலாங்க. எக்ஸன்ட்லேயும் என்ன பிரச்சனைனா மார்க்கெட் அந்தளவுக்கு இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த i10, i20 விற்ற அளவுக்கு எக்ஸன்ட் வந்து டீபோர்டு அதிகமாக போச்சு. ஓன்போர்டு ரொம்ப கம்மிங்க. எங்கள் ஊரில் ரொம்ப கம்மி. இனி மற்ற ஊரில் எப்படின்னு தெரில. இப்போ நான் திருப்பூர் சார்ந்து தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன்னுங்க. அதனால் வந்து எக்ஸன்ட் இன்றைக்கி ஓரளவு கம்மியாக தான் போயிட்டுருக்குது. பட் அந்த வண்டி வந்துருச்சுங்க 3 ரூபாய்க்கு. அதுவும் பட்ஜெட் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த வண்டி விற்கிற அளவுக்கு அது எக்ஸன்ட் வந்து விற்கிறது இல்லை. அதனால் மெயினாக அதையே பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாருதியில் சொல்லிட்டேன், வேகனாரு, ஸ்விஃப்ட் டிசைரு, ஆல்டோ. மாருதியில் வேறு ஏதாவது வண்டி மிஸ் பண்ணிட்டுனா சரி, ஓகே. மேக்ஸிமம் மாருதி வண்டி எப்போ நீங்கள் ஒரு மைண்ட் செட் வச்சுக்கலாம். கண்டிப்பாக மாருதி பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர்டு. நிறைய பேர் ஃபோர்டு கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி ஃபோர்டை பற்றி பேசுங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி.
ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, அமைஞ்சதுன்னா அருமையான வண்டி அமையணும். அதுதான் ஃபோர்டை பொறுத்த வரைக்கும். வண்டி புது வண்டி வாங்கி வச்சுருக்கிறவங்களுக்கே, ஏன்னா எனக்கு தெரிஞ்சுங்க இன்ஜெக்டர் வேலை வந்து 70,000 இன்ஜெக்டர் வேலை வண்டி வந்தது இருக்குது. 2,00,000 கிலோமீட்டர் இன்ஜெக்டர் ஓடின வண்டியும் இருக்குது. வெறும் 50,000 இன்ஜெக்டர் போய் வேலை செஞ்ச வண்டி இருக்குது. 1,00,000 இன்ஜின் போன வண்டியே இருக்குது. அது என்னன்னு தெரியல. அந்த ஃபியஸ்டானுடைய இன்ஜின் அந்த மாதிரி அந்த டிடிசியே இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய இன்ஜின் வந்து அந்த அலுமினியம் இதில் வந்து சில பேர்த்துக்கு செட் ஆகிடும், சில பேர்த்துக்கு செட் ஆகிறது இல்லை. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டு ஃபிகோவோ ஃபோர்டு ஃபியஸ்டாவோ 1 ஓனர் வண்டி 2,00,000க்கு உள்ளே ஓடிஞ்சு பேச்சருக்கெல்லாம் இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு லோக்கல் நம்பர் நீங்கள்லாம் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். 2 ரூபாய்க்குலாம் கன்ஃபார்மாக கிடைக்கும். டீசலுங்க 2, 2.25, 2.5 மோரர்லெஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஃபோர்டு கம்பெனிக்கும் நீங்கள் போகலாம். ஸ்பேர்ஸ் கிடைக்குமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அவங்க ஷோரூம்லேயே சொல்லிட்டாங்க, சர்வீஸ் கண்டிப்பாக இருக்குங்க. அதனால் வந்து இன்னும் 10 வருஷத்துக்கு உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஃபோர்டு சர்வீஸ் இருக்கும். என்னென்னா இந்த மார்க்கெட்டோட ரேட் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு இப்போ 2010 ஃபிகோ 2 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்ததுன்னா இப்போ இந்த கம்பெனியில் இல்லை அப்படிங்காட்டி ஒரு 1.25 வந்திருக்கும். அப்படி உங்களுக்கு கேட்டு உங்களுக்கு வருஷம் 25 அப்படியே படம் நான் கொஞ்சம் அப்படியே கம்மியாகும். மேக்ஸிமம் ஓரளவுக்கு இன்றைக்கி ஸ்பேர்ஸ் கிடச்சிட்ருக்குதுங்க. ஃபிகோ கிடச்சிட்ருக்குது. நான் வேலை செய்கிற வரைக்கும் இப்போ நான் ரீசெண்டாக ஃபியஸ்டா செஞ்சு கொடுத்துருங்க, ஓரளவுக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது. அதனால் ஃபோர்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. டாட்டா ஓல்டு வண்டி வேண்டாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டாட்டா வந்து நம்ம ஓல்டு வண்டி போக வேண்டாங்க. பிஃபோர் 2001, 2, 3 இந்த இண்டிகா சொல்கிறேங்க, 2006, 2007 நான் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி அதுதானுங்க. நிறைய வேலைகள் இருக்கும். 1 ஓனர் வண்டி கிடச்சா தாராளமாக வாங்கலாங்க. கொஞ்சம் ரொம்ப டஞ்சனாக இருக்கிற வண்டி நம்ம அடித்து 2-3 லட்சம் ஓடி ரொம்ப செலவு இருக்கிற வண்டி எடுக்காதீங்க. ஏன்னா அதுக்கு இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து அவ்வளோ டிமாண்டாக இருக்குதுங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஏசி சுவிட்சு, அந்த ஏசி நாப் இது சுற்றி வர்றது. இப்போ இண்டிகோக்கு நான் ஒன்று வேலை செஞ்சிட்ருக்கிறேன்னுங்க, சுத்தமாக ஜாமானமே கிடைக்கலைங்க. பழைய வண்டி 2007 தான். அந்த அந்த ஏசியினுடைய வெண்ட்டுங்க, அப்புறம் அந்த செட்டை சுற்றி ஒரு பேனல் மாதிரி வருது சிலர், அதெல்லாம் இண்டிகோ கிடைக்கவே இல்லைங்க. அதனால் வந்து டாட்டா ஐட்டம்ஸு கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கிங்க. முடிஞ்ச வரைக்கும் 1 ஓனர் வண்டி வாங்கிக்க, மைலேஜ் கம்மியாக ஒன்று மாதிரி வாங்கிக்கிங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவர்லெட் கம்பெனியில் போகலாங்க. என்னென்னா இப்போ செவர்லெட் கம்பெனி அவங்களும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன தான் க்ளோஸ் பண்ணாலும் அவங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு ஸ்பேர்ஸ் கிடச்சிட்டு தான் இருக்கும். எப்போவுமே நான் சொல்கிறது தானுங்க, செவர்லெட் கம்பெனிக்கும் இந்த ஆயில் சர்வீஸு சஸ்பென்சர் ஐட்டம் எப்படி இருந்தாலும் கிடச்சிடும். இப்போ நான் ரீசெண்டாக செவர்லெட்டில் யுவா வேலை செஞ்சேனுங்க. அதுக்கப்புறம் செவர்லெட் ஏவியோ யுவா செயில், செவர்லெட் ஏவியோ, அதுக்கப்புறம் யுவாவில் செயில் ஒன்று நான் உங்களுக்கு வீடியோ கூட போட்டிருப்பேன். அந்த வண்டி வந்து வேலை செஞ்சோம். சஸ்பென்சர் வேலை எல்லாமே கிடச்சிதுங்க. ஆர்டர் கொடுத்து வாங்கணும், கிடச்சிது. மேக்ஸிமம் அந்த மாதிரி ஐட்டம் கிடச்சிருங்க. எப்போவுமே அந்த உள்ளே இருக்கிற அந்த காஸ்மெட்டிக்ஸ், அந்த அழகு பொருட்கள், ஏசி சுவிட்சு, ஏசி வெண்ட்டு, அதை சுற்றி வர பீடிங்கு, டோர் லாக்ஸு, ஹேண்டிலு, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அப்புறம் அந்த ஹேண்ட் ரெஸ்ட்டு கிட்ட வர்றது, அந்த சின்ன பீஸ் ஒன்று வருங்க. அந்த மாதிரி சில பல ஐட்டங்கள் மட்டும் கிடைக்கிறதில்ல. அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கிங்க. அடுத்தது வந்து நிசான் அண்ட் ரெனால்ட்டு. ஏன்னா மெயினாக நானே மறந்துருப்பேன். நிறைய பேர் வந்து நிசான் மைக்ரா ரிவ்யூவும் கேட்டிருக்கீங்க. கூடி சீக்கிரம் நான் கொடுத்துட்றேங்க. நிசான் மைக்ரா, ரெனால்ட்டு பல்ஸு, டஸ்டரு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி டஸ்டர் ரொம்ப பழைய மாடல்லாம் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஆனால் மைக்ரா நிசானும் ரெனால்ட்டு பல்ஸ் எல்லாம் 2 ரூபாய்க்கே வந்துருச்சு. பெட்ரோல் வண்டியெல்லாம் 1.25, 2 தாராளமாக நீங்கள் வாங்கலாம். எனக்கு தெரிஞ்ச நிசான் மைக்ரா வந்து பார்த்திங்கன்னா 4 லட்சம் கிலோமீட்டர் ஓடிக்கு இன்ஜின் வேலை செய்யாமல். ரெனால்ட்டு பல்ஸ் ஒருத்தர் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கிறாருங்க, 3.10, 3.5 ஓடி இருக்குது மேக்ஸிமம். நீங்கள் யாராச்சும் ரெனால்ட்டு பல்ஸோ இல்லை நிசான் மைக்ரா எவ்வளோ ஹையஸ்ட்டாக ஓட்டிக்கிறீங்கன்னு நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணுங்க, டீம் தெரிஞ்சுக்கிறேன். அந்த வண்டி தாராளமாக நீங்கள் வந்து போகலாங்க. அதுக்கு ஓரளவுக்கு இன்றைக்கி ஜாமானம் கிடச்சிட்ருக்குதுங்க. நிசான் மைக்ரா ஆகட்டும், ரெனால்ட்டு பல்ஸ் ஆகட்டும், அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஜாமானம் கிடச்சிட்ருக்குது. நான் சொல்கிறது இப்போ ஹேட்ச்பேக் மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், செடான் சொல்லிகிட்ருக்கேன். எஸ்யூவி நம்ம கடைசியாக பேசலாங்க. அதுக்கப்புறம் வோல்க்ஸ்வேகன் கம்பெனியில் நீங்கள் கேட்கலாம். வோல்க்ஸ்வேகன் வென்டோ, போலோ, பெட்ரோல், டீசல் எல்லாமே அது 3 ரூபா கீழே வந்துருச்சுங்க. 2.5, 2.25 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. தாராளமாக நீங்கள் போகலாம். வென்டோவும் போகலாம், வோல்க்ஸ்வேகன் போலோவும் போகலாம். என்னென்னா ரேபிட்டை கம்பேர் பண்ணும்போது ரேபிட்டும் வந்துருச்சு உங்களுக்கு 3 ரூபாய்க்கு கீழே வந்துருச்சு. மைலேஜ் எக்கச்சக்கமாக ஓட்டிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் சொல்கிறேன்னுங்க, இனி மற்ற ஊரில் எப்படின்னு தெரியல,
ஸ்கோடாவோட ஒரு 10-20% வென்டோ வந்து சர்வீஸ் கம்மியாக இருக்குது. இது உங்கள் ஊரில் எப்படின்னு தெரியல, நீங்கள் வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எங்கள் ஊரில் வென்டோ பரவாயில்ல, இதே ஒரு 2-2.5 லட்சம் கிலோமீட்டர் 2.5 லட்சம் கிலோமீட்டர் ஒன்று வென்டோ வந்து 2 to 2.25 ஓடி இருக்குதுங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 ரூபா 16 ரூபா பில்லு வந்தது. அதே ஸ்கோடில் 20 ரூபா பில்லு வந்ததுங்க. 20 21 ஒரு 5000 ரூபா 6000 ரூபா. அந்த டிஃப்ரெண்ட் வந்து லைட்டாக எச்சா இருக்குது, நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்த்ததில்ல. அதனால் ஓகே, வென்டோவும் ஓகே, ஸ்கோடாவும் ஓகே. அதில் 3 ரூபா பட்ஜெட்டுக்கு வந்துருச்சுங்க. போலோ இந்த வண்டி வோல்க்ஸ்வேகன் கம்பெனி நீங்கள் எடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் மெயின்டெனன்ஸாக இருக்கும். எஸ்யூவிலையும் நீங்கள் போகும்போது வந்து நீங்கள் மகேந்திரா தான் இன்றைக்கி அடித்து பட்டை கிளப்புது இந்தியா பூராமே. நீங்கள் பொலிரோ வந்து தாராளமாக இன்றைக்கி 2 ரூபாயிலேருந்து ஓல்டு மாடல் பொலிரோ கிடச்சிருக்கு. பொலிரோவில் வாங்குறது பேச்சுலருக்கெல்லாம் பார்த்து வாங்கிக்கிங்க. மெயினாக தான் நம்ம பழைய வண்டியில் 2000 2001 போயிட்டிங்கன்னா பேச்சுலருக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக போய்க்கிங்க. பேச்சுலருக்கு இல்லாமல் பார்த்துங்க முடிஞ்ச வரைக்கும். ஓல்டு மாடலும் பேச்சுலருக்கு இல்லாமல் இருக்குது, பட் எனக்கு தெரிஞ்சு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 22 வருஷம் ஆகி போய் சொல்லுங்கள், பேச்சுலருக்கு இருக்கும். அதனால் நல்லா பார்த்து வாங்கிங்க. ஆனால் பழைய இன்ஜின் பொறுத்த வரைக்கும் டிஐக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம டிஎம்எஃப் டிஐக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கீங்க. இல்லை நானுமே ஒரு டிஐ ஃபேன் தானுங்க. அதனுடைய அந்த நாய்ஸு, அந்த இங்கிலீஷன் நாய்ஸ், அந்த நாசிலோட சவுண்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. டிஐ முறுன்னு இன்ஜின் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் டிஐ ஃபேன்ஸ் இருப்பீங்க. பொலிரோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொலிரோ ரிவ்யூ நான் கூடி சீக்கிரம் போட்டுறேங்க. எனக்கு என்ன தான் இந்த சிஆர்டிஐ டெக்னாலஜி வந்திருந்தாலும், தார்லி ஆகட்டுங்க, பொலிரோ ஆகட்டும், அந்த டிஐ அப்படிங்கிற அந்த இதே வேறு லெவலுங்க. அந்த ஓட்டுற ஃபீலு அது தனி. இது அதனோட மைலேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இன்ஜின் லைஃபும் நல்லாயிருக்கும். பொலிரோ நீங்கள் தாராளம் போகலாம். எஸ்யூவியில் குவாலிஸ் போகலாங்க. குவாலிஸ்ங்கிறது வந்துங்க திருப்பியாக தானே சொல்கிறேங்க. 1 ஓனர் வண்டி, 2nd ஓனர் வண்டி, வெல் மெயின்டைன், அழகான கார், எந்த இதுவும் இல்லை. பளிச்சுன்னு இருக்கணும் பாடி, உள்ளுக்குள்ளே சீட்டு டேஷ்போர்டு. நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா பளிச்சு நீட்டாக வச்சுருந்தா, அழகாக வச்சுருந்தாங்கன்னா குவாலிஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் தாராளமாக ஓட்டலாம். இன்றைக்கி ஜாமானம் கிடச்சிட்டு இருக்கிற பிரச்சனைங்க இன்னும் ஓய் கிடைக்கிறது இல்லை, செகண்ட் குவாலிட்டி தான் கிடைக்கிதுங்க. ஹெட்லைட் ஆகட்டும், பம்பர் ஆகட்டும். அதனால் அதை மட்டும் குவாலிஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கிங்க. இன்னோவாவும் 3 ரூபா பட்ஜெட்டுக்கு நெருங்கி வந்துருச்சு. கிட்டத்தட்ட 2005 இன்றைக்கி சிங்கிள் சீட் பவர் ஸ்டேரிங் 3 ரூபாய்க்கு தான் விற்கிதுங்க. ஸ்கார்பியோ மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்கிக்கிங்க. பேச்சுலர் அதெல்லாம் வாங்கி கை வச்சிங்கன்னா 1 ரூபாய்க்கு மேலே காணாமல் போயிடும். அதனால் பார்த்து எஸ்யூ வண்டி, பெரிய வண்டி எடுக்கிறது எல்லாமே பேச்சுலருக்கு வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கங்க. ஏதாவது வண்டி மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு வர்ற வீடியோக்குள்ளே உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு நான் கவர் பண்ணிட்டேன். வண்டி எஸ்யூவியா, ஹேட்ச்பேக்கா, செடானா அது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் வாங்குகிற உங்களுடைய காரோடைய பர்பஸை பொறுத்து ஃபஸ்ட் நீங்கள் கார் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் வந்து ஏன்னா நான் இத்தனை வருஷமாக இருக்கேன்னு சொல்லணும், வரும்போது ஒரு ஹேட்ச்பேக் வாங்கிக்கலாமா ஃபேமிலிக்குன்னு வருவாங்க. அப்புறம் திடீர்னு கொஞ்சம் நேரம் கழித்த உடனே அப்படி கூட வாங்கிக்கலாம் அப்படிமா கூட வந்தவர். இன்னொருத்தர் ஏவா இப்போ தங்கச்சியெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களே ஏற்றிக்கலாம், ரைட் வா அப்படியே ஒரு குவாலிஸ் வாங்கிக்கலாம். வந்தது ஹேட்ச்பேக்லேருந்து அப்படியே ஐடியா மாதிரி வேறு பட்ஜெட்டில் நிற்கி. அதனால் வந்து ஃபஸ்ட் நீங்கள் தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. யூஸ்டு காரு இது தான் ரைட், செலவில்லாத கம்பெனிக்கு போகணும். ஃபஸ்ட்டு மாருதிக்கு போயிருங்க, செகண்ட் ஹுண்டாய்க்கு போயிருங்க, 3வது டொயோட்டாக்கு போயிருங்க. ஏன்னா டொயோட்டாலேயே உங்களுக்கு அப்புறம் இட்டியோஸு, லிவா மட்டும்தான் இருக்குது. இட்டியோஸ் இன்னும் 3 ரூபாய்க்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேனுங்க. லிவா வந்துருச்சு 3 ரூபாய்க்கு. இட்டியோஸு டீசல் வண்டி. அப்புறம் பெட்ரோலில் தான் நாங்கள் கொரலா சொன்ன மாதிரி கொரலா இருக்குதுங்க. லிவா இது கொஞ்சம் பில்லு கம்மியாக இருக்கும். இட்டியோஸுமே இது கொஞ்சம் பில்லு ஜாஸ்தி வரும். கொரலா பெட்ரோல் வண்டி தான், பட் ஆனால் சர்வீஸ் பில் ஜாஸ்தி வரும். கொஞ்சம் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் விலை ஜாஸ்தி. உங்களுக்கு ஹை கேட்டகரி வெஹிக்கிள் வந்துடுறது இல்லைங்க, அது லக்ஸுரி கேட்டகரியில் வந்துடுறது இல்லைங்க. அதனால் வந்து நம்மளுக்கு வேறு ஏதாவது வண்டி மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இன்னும் இதை பற்றி ப்ரீஃபாக பேசுவோம். இன்னும் அப்புறம் 2 to 3 லட்சம் ரூபாய்க்கு பேசிட்டோம். நம்ம அடுத்த பட்ஜெட்டில் உங்களுக்கு நான் வந்து பெரிய வண்டி பட்ஜெட் போகலாங்க. நீங்கள் எடுத்து 3, 4, 5 லட்சம் அந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு போகலாம். நிறைய பேர் புது வண்டி கேட்டிருக்கீங்க. நம்ம டிஎம்எஃப் வந்து அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போட சொல்லி பட்ஜெட்டில் கூடிய விரைவில் அது நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேனுங்க. ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்துடுறேன். உங்களுக்கு அடுத்தது நான் சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம். பாய் டிஎம்எஃப்.